ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்த்தோன்னா மிஸ்டர் எக்ஸ் படத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம மிஸ்டர் எக்ஸ் படம் பார்க்கறதுக்காக தான் எகைன் நம்ம பிராட்வே சினிமாஸ்க்கு வந்துருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோங்க பிராட்வேக்கு. நான் லாஸ்ட்டாக வந்துட்டு கூலி படத்துக்கு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு தாங்க வரேன். சரி, நம்ம அப்படியே போசம ஸ்டைலாக கொடுத்துட்டு நம்ம அப்படியே படத்தை பார்த்தோன்னா, படத்தோட ஒன் லைன் பார்த்தீங்கன்னா என்னென்னா, 1962 வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஒரு நியூக்ளியர் டிவைஸை இந்தியா சைனா பார்டருக்கு மேலே கொண்டு போகிறாங்க. ஹிமாலயஸ் மலைக்கு மேலே கொண்டு போகிறாங்க. அந்த டிவைஸ் வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு அவலான்ச், அதாவது பனிச்சரிவு ஏற்பட்டு அந்த டிவைஸ் வந்துட்டு மிஸ் ஆயிடுது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றது தான் மீதி ஸ்டோரி கைஸ். அது ஆனால் இதிலே பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறையா இருக்குது. சீரியஸாக என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் வந்துட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. அந்த அந்த அம்மா அப்பா போர்ஷன்ஸ் வர்றது, அம்மா சென்டிமெண்ட், அப்புறம் கொஞ்சம் ரொமான்ஸ், அது லேகாக இருந்துச்சு. பட் ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மெயினாக நான் இந்த படத்தை யாருக்காக பார்த்தேன்னா, மெயினாக அனகாக்காக தான் நான் இந்த படமே பார்த்தேன். பிகாஸ் அவங்களோட ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் லாஸ்ட்டாக கடைசி உலக போரில் அனகாவை காட்டலான்னு பார்த்தா மிஸ் பண்ணிட்டேன். பட் இந்த படத்தில் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக எடுத்துட்டேன் இன்ட்ரோ அப்போ. ஓகே, இந்த படத்தில் ஆர்யாவுக்கும் அனகாவோட கெமிஸ்ட்ரியும் செம பேராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அந்த மாதிரி அதே மாதிரி ஐயோடி சாங் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. பட் படத்தில் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாங் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனகாவோட கேரக்டரும் சூப்பராக இருந்துச்சு. மித்தவங்களோட கேரக்டரும் மஞ்சு வாரியர் அப்படி இப்படின்னு போட்டு அவங்களோட கேரக்டர் வேறு லெவலில் இருந்துச்சு. இன்டர்மிஷன் தரமாக இருந்துச்சுங்க, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட. அண்ட் வில்லன் கேரக்டரும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, கௌதம் கார்த்திக்கோடது. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்களோட ரோல்ஸ் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆர்யாவாக இருக்கட்டும், மஞ்சு வாரியராக இருக்கட்டும், சரத்குமாராக இருக்கட்டும், அப்புறம் அனகாவாக இருக்கட்டும், ரைஸா, அத்துல்யா, காளி வெக்கெட் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டு பண்ணியிருக்காங்கங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படியே பயங்கர ஒரு எங்கேஜிங்காக கொஞ்சம் நல்லா த்ரில்லாக போச்சு, பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட. அதே மாதிரி இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு சீக்வல் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்ட் 2 லீடு வச்சுருக்காங்க. வேறு லெவலாக இருந்துச்சு. எல்லாமே சூப்பர் தாங்க, வெறித்தளவாக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த மிஸ்டர் எக்ஸ் படம் பொறுத்த வரைக்கும் சும்மா சூப்பராக இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். நான் அதே மாதிரி பெருசாக எந்த வித எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்காதீங்க கைஸ். என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு மூவி. நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ரேட்டிங் வந்துட்டு 10 out of 10 கொடுப்பேன்.